Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சென்னை ராயப்பேட்டை தலைமைக் கழகத்தில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்கத்தையொட்டி அண்ணா வழி திராவிடம் வாழ்வியலுக்கான அரசியல் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்த பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றும் போது 4வது நாளாக நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்ட நிர்வாக திறனற்ற திமுக அரசு. அதுபோல நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேரமில்லா நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சை மக்கள் கேட்டுவிட்டால் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என விடியா அரசு அஞ்சுவதாக மக்கள் விமர்சனம். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. கழக கொடியை ஏற்றி வைத்த அவர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக்கும் சட்டத்திருத்தத்திற்கு ஆசிரியர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு. சமூக நீதி, வேலை பாதுகாப்பு, இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என எச்சரித்துள்ள ஆசிரியர் சங்கங்கள் தேசிய கல்விக் கொள்கை மாற்றத்துடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போவதாகவும் விமர்சனம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற தமிழக சட்டப்பேரவையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசை கண்டித்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நிலையில் உள்ளதால் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என பேராசிரியர்கள் கண்டன கோஷம். ஒருபோதும் அனுமதியோ தமிழக அரசே சமூக நீதி பேசும் தமிழக அரசே திரும்ப பெறு தமிழக அரசே திரும்ப பெறு. விடியா திமுக அரசின் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். ஏழை எளிய மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களின் கல்வி கனவை நசுக்கும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கரூர் வந்தடைந்த சிபிஐ விசாரணையை தொடங்கியது. விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மேற்பார்வை குழு கண்காணிக்கும் என தகவல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சிவகங்கையில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பெரியகுளத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து
இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்த 1200 கிலோ குட்கா புகையிலை பொருட்களுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா பொருட்கள் சர்வ சாதாரணமாக விற்பனையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தடையின்றி புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கொல்கத்தாவில் இருந்து தமிழகத்திற்கு கெமிக்கல் ஏற்றி வந்த லாரியில் 18 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புனேவிலிருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த கோவை கரும்புக்கடை பகுதியில் விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். பிடிப்பட்ட நபரிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கிய நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருசரடியில் முன்விரோதம் காரணமாக மது போதையில் கட்டுமான தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் தப்பியோட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூரில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் உடல் வீட்டு கழிவறையில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் 400 கொலையும் பொழுதொரு குற்ற சம்பவங்களும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலைய தண்டவாளத்தில் குழந்தையின் உடல் சடலமாக கிடந்ததால் பரபரப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தாத திமுக ஆட்சியில் சிசு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வெட்டி கொன்று மர்ம நபர்கள் தப்பியோட்டம். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் துணிகரமாக நடைபெறும் கொலை சம்பவங்கள். சென்னை அம்பத்தூரில் வாங்கிய பழத்திற்கு பணம் கேட்டதால் பழங்களை சாலையில் தூக்கி எறிந்ததுடன் சாலையோர பழ வியாபாரி மீது கொடூர தாக்குதல் நடத்திய கும்பல். பட்ட பகலிலேயே ரவுடிகள் அராஜகத்தில் ஈடுபடும் அளவுக்கு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் ரேஷன் கடை வேண்டும் என அளித்த மனுவிற்கு ரேஷன் கடையில் வேலை வேண்டும் என்றால் போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்பதில் கடிதம் அனுப்பிய அதிகாரிகள். உங்களுடன் முதல்வர் முகாம் கடமைக்கென நடைபெறுவதாகவும் அதில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் முகாமிற்கு சென்று வந்த மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஜூலை 31 எங்கள் ஊர்ல நியாய விலைக் கடை வேண்டும் என்று உங்களுடன் முதல்வர் முகாமில் மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவோடைய ஒப்புகை சீட்டு இது. அதாவது நான் மனு கொடுத்திருந்தேன் என்ன ரேஷன் கடை வேணும்ட்டு. ஆனால் எனக்கு பதில் லெட்ரு ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ன கிடைக்கப்பட்டதுன்னா, நான் ரேஷன் கடையில் வேலை கேட்டதாகவும், நான் கொடுத்த மனு ரேஷன் கடை வேணும்னு. ஆனால் எனக்கு கிடைச்ச மனு எனக்கு பதில் மனு ரேஷன் கடையில் வேலை கேட்டதாகவும் இருக்கு. கிருஷ்ணகிரியில் திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர ஆவணம் செய்ய வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு. திறனற்ற திமுகவினருக்கு இடையே நிலவும் கோஷ்டி பூசல், கமிஷன் பிரிப்பதில் தகராறு காரணமாக திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போர்க்கொடி தூக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அரசு மாணவியர் விடுதியின் நுழைவாயிலில் உள்ள சிமெண்ட் ஸ்லாப் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு.
விடியா திமுக ஆட்சியில் அரசு மாணவியர் விடுதியில் முறையாக மராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் கட்டிடம் பெயர்ந்துவிடும் சம்பவங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஏர்கன்னை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு அலுவலகங்களில் தீபாவளி வசூல் வேட்டை நடத்திய அதிகாரிகளிடமிருந்து 37,74,000 ரூபாய் கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்பதை தாரக மந்திரமாக கொண்ட திமுக ஆட்சியில் தீபாவளியின் போது மட்டும் கண்துடைப்பாக சோதனை செய்வதை விட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக செயல்பட்டால் தமிழகத்தின் கடனையே அடைக்கலாம் என பொதுமக்கள் காட்டமாக விமர்சனம். நெல்லை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 2,94,000 ரூபாய் சிக்கியது. கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் வேலூர் மாவட்டம் சேனூர் சியோன் நகர் பகுதியில் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலை மழைநீரில் மூழ்கியதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் கடும் அவதி. நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் பராமரிப்பின்றி கிடக்கும் சாலையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் அலுவலக அலட்சியத்தின் உச்சமாக மிக்ஜாம் புயலில் கோப்புகள் காணாமல் போனது என்று பதிவாளர் அலட்சிய பதில். சென்னை மாடம்பாக்கத்தை சேர்ந்தவர் பத்திர எண் ரத்து குறித்து ஆர்டிஐ மூலம் கேட்டது தொடர்பான விவகாரத்தில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டு தகவல் ஆணையம் அதிர்ச்சி. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கான உள்நாட்டு விமான பயண கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் உத்தரவையும் மீறி 5 முதல் 6 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த போதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாமர்த்தியமாக இயக்கி ஓரமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆட்டு சந்தைகளில் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்ற வியாபாரிகள். விலை சற்று அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் ஆர்வமுடன் ஆடுகளை வாங்கிச் சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆட்டு சந்தை வார சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த தீபாவளி சீசனுக்காக ஆடு வாங்க வந்திருக்கோம். வாரம் வருவோம். இந்த சுற்றுப்புறத்துல காட்டுல இருந்து ஆடு வரதுனால கறி கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால வந்தோம். ஆனா விலைவாசி அதிகமா இருக்குது. அப்புறம் என்ன பண்றது, விலைவாசி அதிகமா இருந்தாலும் கறி நல்லா இருக்கும், ஆடு நல்லா இருக்கும் தான் வாங்குறோம். வாங்கிட்டோம், அப்புறம் என்ன பண்றது, விலையெல்லாம் அதிகமா தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா வர ஆகுது. உள்ள 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வண்டியே நிக்குது, உள்ளே போக முடியல. நாகை மாவட்டம் சங்கமங்கலம் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல் மணிகள் அழுகும் நிலை. இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவில் நெல் கொள்முதல் அதிகரித்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் வீரவசனம் பேசிய 24 மணி நேரத்திற்குள் சங்கமங்கலத்தில் நெல் கொள்முதல் நின்றதுதான் விளம்பரமாட அரசின் நிர்வாக திறனா என விவசாயிகள் கண்ணீருடன் கேள்வி. நியூஸ்ல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சந்தையில் நிற்கிறோம், முளைச்சு விட்டு நான் பத்தமா வச்சுக்கிறேன். கோயில் பங்கு அவங்க கேஸ் போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினா தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க இல்லை, நாங்கள் எல்லாம் சாவைய முடியும்? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்லை ஃபீஸ் இருக்கிறாங்க, 10 பேர் இங்கே கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல, யாரும் போட மாட்டாங்க.
திருநெல்வேலியில் மழை நீருடன் சாக்கடை நீரும் வீடுகளுக்குள் சென்றதால் பொதுமக்கள் அவதி. மாநகராட்சி நிர்வாகம் கால்வாய்களை தூர் வாராததே வீடுகளுக்குள் சாக்கடை நீர் கலந்து வர காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராமநாதபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஒழுகிய மழை நீரால் பயணிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் இயக்குவதால் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடியில் 2வது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்த நிலையில் தொகுதியின் திமுக எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் யாரும் பார்வையிட வரவில்லை என்றும் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல், நெல்லை, கரூர், தூத்துக்குடி, மயிலாடுதுறை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். தொடர் மழை காரணமாக தெற்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். தென்கிழக்கு அரபிக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்தம் உருவாகுகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. இன்று 16ஆம் தேதி. காட்டுத் தீயினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் 2024-2025ஆம் ஆண்டில் காட்டுத் தீயினால் 1.5 கோடி மக்கள் பாதிப்பு. கிழக்கு ஆங்கிலிய பல்கலைக்கழகம், இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையம் மற்றும் பிற நிறுவனங்கள் இணைந்து நடத்திய பகுப்பாய்வில் தகவல். நாடு முழுவதும் நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளர் அறிவிப்பு. இந்தியாவில் நடக்கும் ஆன்லைன் பண பரிமாற்றங்களில் 85% பரிமாற்றங்கள் UPI மூலம் நடப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் UPI-ஐ பயன்படுத்தி சுமார் 2000 கோடி பரிமாற்றங்கள் நடப்பதாகவும் தகவல். தீபாவளி பண்டிகையை கடற்படையினருடன் கொண்டாட பிரதமர் மோடி முடிவு. 2024ஆம் ஆண்டில் குஜராத்தின் சர் கிரீக்கில் உள்ள பாதுகாப்பு படையினருடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் இந்த ஆண்டு கோவாவில் உள்ள இந்திய கடற்படையினருடன் கொண்டாட உள்ளார். சர்வதேச அளவில் பல்வேறு துறைகளிலும் AI பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அமேசான் நிறுவனத்தில் HR பிரிவில் பணியாற்றுவோரில் 15% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. பணி நீக்கம் மூலம் 10,000 ஊழியர்கள் வரை பாதிக்கப்படலாம் என தகவல். ஹமாஸ் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலை அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்பேன் என ட்ரம்ப் தெரிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சிப் படையின் தலைவர்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஹவுத்திகளின் தலைமை தளபதி கொல்லப்பட்டதாக தகவல். ஹவுத்தி கிளர்ச்சிப் படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த ஹவுத்திகளின் தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி உயிரிழந்ததாக அதிகாரிகள் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று ட்ரம்பை நேரில் சந்திக்க உள்ள நிலையில் புட்டினுடன் நீண்ட நேரம் உரையாடல் நடைபெற்றதாகவும் விவரங்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவிப்பு.
அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் சென்ற தனி விமானம் அவசரமாக லண்டனில் தரையிறக்கம். பெல்ஜியத்திலிருந்து அமெரிக்கா சென்று கொண்டிருந்த போது விமானத்தின் ஜன்னலில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் தரையிறக்கம். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறியது சாத்விக் சிராக் ஜோடி. தைவானின் யாங்போஹன் ஜங்ஹூ லீ ஜோடியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். ஒவ்வொரு மாதமும் சிறந்த ஆண் பெண் வீரர்களை தேர்வு செய்து பாராட்டி வரும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வாரியம் செப்டம்பர் மாதத்திற்கான விருதை அறிவித்துள்ளது. ஆடவர் அணியிலிருந்து அபிஷேக் சர்மாவும் மகளிர் அணியிலிருந்து ஸ்மிருதி மந்தனாவும் விருதுக்கு தேர்வு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 20 அணிகள் தகுதி பெற்றுள்ளதாக ICC அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஃபோர்ப்ஸ் வெளியிட்டுள்ள அதிக ஊதியம் பெறும் கால்பந்து வீரர்கள் பட்டியலில் 40 வயதான போர்ச்சுகல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் முதலிடம். கடந்த 10 ஆண்டுகளில் 6வது முறையாக முதலிடம் பிடித்து ரொனால்டோ சாதனை. ப்ரோ கபடி லீக் தொடரில் 8வது வெற்றியை பதிவு செய்தது யூ மும்பா அணி. டெல்லியில் நடைபெற்ற தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 33-26 என்ற புள்ளிக்கணக்கில் யூ மும்பா அணி வெற்றி. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறிய ஆஸ்திரேலியா. நடப்பு தொடரில் 5 போட்டிகளில் விளையாடி 4இல் வெற்றி பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணி 9 புள்ளிகள் பெற்ற நிலையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். ப்ரோ கபடி தொடரின் லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்திய பாட்னா. ஆட்டம் சமனில் முடிந்த நிலையில் டை பிரேக்கர் முறையில் பெங்களூரு அணியை வீழ்த்தி வெற்றி. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனைகள் காலிறுதிக்கு தகுதி. தன்வி சர்மா மற்றும் உன்னதி ஹூடா ஆகிய இருவரும் காலிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தல். தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ட்ரெய்லரை வெளியிட்ட காந்தாரா படக்குழு. முந்தைய ட்ரெய்லர்களில் இல்லாத புதிய காட்சிகள் இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளன. கன்னிமாடம் உட்பட சில படங்களில் நடித்துள்ள ஸ்ரீராம் கார்த்திக்கின் மெசஞ்சர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ரமேஷ் இலங்காமணி இயக்கியுள்ள இந்த படம் வரும் 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் ரியோ நடித்துள்ள ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஆண் பாவம் பொல்லாதது படம் வருகிற 31ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு.